இன்றைக்கு இந்திய திருநாட்டிலே சிறுபான்மை மக்களுக்கு எதிரான வன்முறைகள் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கிறது. சிறுபான்மை மக்களுக்கு எதிரான வன்முறைகள் இந்த ஆட்சி பொறுப்பேற்ற பின்பு இன்றைக்கு புதிதாக இந்த நாட்டிலே தேசத்திலே ஆளுகின்றவர்கள் பொறுப்பேற்ற பின்பு சிறுபான்மை மக்களுக்கு விரோதமான கலவரங்கள், அடக்குமுறைகள், தேவாலயங்கள் உடைப்பு, மதமாற்றம் என்கிறதான ஒரு பெரிய சர்ச்சையை உருவாக்கி நாட்டில் சமாதானத்திற்கு ஊறு விளைவிக்கிற, அதாவது இந்திய இறையாண்மைக்கு ஊறு விளைவிக்கிற தீய சக்திகள், கைக்குலிகள் இன்றைக்கு ஆங்காங்கே எழும்பி வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவைகளை தடுத்து நிறுத்த வேண்டும். மத்திய அரசும் மாநில அரசும் உடனடியாக அதை தடுத்து நிறுத்த வேண்டும். ஏனென்றால் சிறுபான்மை மக்கள் இந்த நாட்டில் அமைதிக்காக பாடுபடக்கூடியவர்கள். அவர்களுக்கே இன்றைக்கு அமைதியற்ற சூழ்நிலையை இந்த ஆளுகின்ற வர்க்கம் செய்து கொண்டிருக்கிறது. அதை இந்திய குடியரசுக் கட்சி உட்பட இங்கே இருக்கின்ற தலித் இஸ்லாமிய என்ற தலித் கூட்டமைப்பு வன்மையாக கண்டிக்கிறோம். அதில் அதிகமாக தமிழ்நாட்டில் முதல்வர் இல்லாத ஒரு மாநிலமாக இருக்கிறது. தமிழகத்திற்கு ஒரு முதல்வர் இல்லாத மாநிலமாக இருக்கிறதுனாலே ஆங்காங்கே கட்டவிழ்க்கப்பட்டு தீவிரவாதம் தலைவிரித்து ஆடுகிறது. அதனால் தமிழகத்தில் முதல்வர் இருந்தால் அதை தடுத்து நிறுத்த வேண்டும். இல்லை என்றால் நாங்கள் தடுத்து நிறுத்துவோம். நாங்கள் யாருக்கும் பயந்தவர்கள் அல்ல, யாருக்கும் எதிரிகள் அல்ல. நாங்கள் தடுத்து நிறுத்தக்கூடிய ஒரு நிலை வந்தால் இந்த நாடு கலவர பூமியாய் மாறிவிடும். ஆகவே இந்த நாடு கலவர பூமியாய் மாறக்கூடாது. இந்த நாட்டிலே சமாதானம் இருக்கணும். ஆகவே இவைகளை தடுத்து நிறுத்தணும் என்பதை இந்த கூட்டமைப்பின் சார்பாக, அதாவது இஸ்லாமியர்கள், இந்த தலித்துக்கள், கிறிஸ்தவர்கள் என்று 3 கூட்டமைப்புகளாக இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறோம். ஆகவே இந்த தீவிரவாத செயல்களை அரசு உடனே தடுத்து நிறுத்த வேண்டும். இல்லை என்றால் நாங்கள் தடுத்து நிறுத்துவோம். எங்களுக்கு பாதுகாப்பெல்லாம் தேவையில்லை. எவர்களும் எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியதில்லை. நாங்களும் ரோட்டில் இறங்கி எதிர்த்தாக்குதல் நடத்தின இந்த நாட்டினுடைய விளைவுகள் வேறு விதமாக மாறும் என்பதை இந்த வேளையில், ஏன்னா பாதுகாப்பு என்று பல முறை கேட்டிருக்கிறோம் நாம. அதனால இனிமேல் பாதுகாப்பு கேட்க போறதில்லை. எதிர்த்தாக்குதல் என்கிற ஒரு நிலை மாறிவிடக்கூடாது என்பதை இந்த கண்டன கூட்டத்தின் வாயிலாக எச்சரிக்கையாக தெரிவித்துக் கொள்ள கடமை. ஓகே சார். இந்திய குடியரசுக் கட்சியினுடைய மாநில தலைவர் M.A. சூசை என்னுடைய பேர். ஓகே சார். வெற்றி கிட்டு வரை போராடுவோம். பறிக்காதே சிறுபான்மையின் உரிமையை பதிக்காதே. பறிக்காதே சிறுபான்மையினர் உரிமையை பறிக்காதே. மிகவும் வெட்கமான ஒரு சூழ்நிலை ஏற்படும் என்பதை மனதில் வைத்து அவர் ஆட்சி அமைப்பதற்கு முன்பாகவே இந்த கட்டளையை அவர்கள் கொடுத்துள்ளார்கள். எனவே பிஜேபியை சார்ந்த அருமை தலைவர்களே, RSS சார்ந்த அருமை தலைவர்களே கொண்டு வருகிறார்கள். இவர்களெல்லாம் நீங்கள் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். நமது பாரத பிரதமர் மோடி அவர்கள் வெகு நாட்களாக தன்னுடைய வாயை திறக்கவில்லை. ஆனால் வெளிநாட்டில் சென்று மத இன மக்களுக்கு அவர்கள் ஏற்புடையவராக இருப்பதாக அவர்கள் காட்டிக்கொண்டு வருகிறார்கள். ஆனால் உள்நாட்டில் நடக்கின்ற கலவரத்திற்கு ஒரு வார்த்தையும் அவர்கள் தெரிவிக்காதது மிகவும் வருத்தத்துக்குரிய ஒரு செயலாகவே இருக்கிறது. ஆனால் இந்த டெல்லி தேர்தலுடைய செல்ல வேண்டியிருப்பதனால் நம்முடைய தலைவர் அவர்கள் இப்பொழுதுதான்